வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் வரும் என கூறி வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பி தொழில் அதிபரிடம் 1,26,00,000 ரூபாய் மோசடி. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் வீடு வாடகைக்கு எடுத்து புகையிலை பொருட்கள் விற்பனை. வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் தொடங்கிய 58வது கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். வில்லியனூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை சட்டத்திற்கு புறம்பாக வெட்டிய வனத்துறை அமைச்சருக்கு கண்டனம். கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் வரும் என கூறி வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பி தொழில் அதிபரிடம் 1,26,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்களை தயாரிக்கும் உரிமையாளர் ஒருவருக்கு கடந்த மாதம் 13ஆம் தேதி அவருடைய வாட்ஸ்அப்பிற்கு உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, பங்கு சந்தையில் எவ்வாறு முதலீடு செய்வது, இப்போதைய சூழ்நிலையில் லாபகரமான பங்குகள் எது, எந்தெந்த நேரத்தில் பங்குகளை விற்றால் லாபம் அதிகம் கிடைக்கும் போன்ற பல்வேறு கேள்விகளுடன் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வந்துள்ளது. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் லிங்கில் இணைந்து விட்டால் உங்களுக்கு அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படும் என்று வரவே அதனை நம்பி மேற்படி தொழில் அதிபர் அந்த லிங்கில் இணைந்துள்ளார். அவருக்கு சிறிது பங்கு சந்தையை பற்றி தெரிந்திருந்தால் ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் சொன்னதை நம்பியிருக்கின்றார். மேலும் அவர்கள் கொடுத்த லிங்கிலேயே பணத்தை முதலீடு செய்ய சொன்னதால் அவரும் பணத்தை முதலீடு செய்துள்ளார். அப்போதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கணக்கில் பணம் இருப்பது போல காட்டியுள்ளது. சிறிது சிறிதாக 4 நாட்களில் 20 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த போது அவருடைய தனிப்பட்ட கணக்கில் 1,05,00,000 ரூபாய் இருப்பது போன்று காட்டியுள்ளது. அதை நம்பிய தொழில் அதிபர் கடந்த 10 நாட்களில் 1,23,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அப்போது அவருடைய கணக்கில் 6,69,00,000 பணம் இருப்பது போல் காட்டியதால் அதனை எடுக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் பணத்தை எடுக்க முடியவில்லை. இது போலியானதாக இருக்குமோ என்று பயந்த அவர் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். விசாரணையில் இது இணையவழி மோசடிக்காரர்கள் உருவாக்கிய போலியான பங்கு சந்தை என்பது தெரிய வந்தது. அதில்தான் தாங்கள் முதலீடு செய்துள்ளீர்கள் என்றும் கூறியுள்ளனர். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாட்ஸ்அப், பேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் வருகிற லிங்கை பயன்படுத்தி வருகின்ற எந்த ஒரு முதலீடு, வேலை வாய்ப்பு என எதிலும் பணத்தை செலுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு புதுச்சேரி இணையவழி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் வீடு வாடகைக்கு எடுத்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை தாராளமாக நடக்கிறது. இது தொடர்பாக போலீசார் அவ்வப்போது சோதனை நடத்தி பறிமுதல் செய்து வருகின்றனர். இருப்பினும் முழுமையாக தடுக்க முடியவில்லை. இந்நிலையில் முதலியார்பேட்டை மகாலட்சுமி நகரில் உள்ள ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது அந்த வீட்டின் பின்பகுதியில் உள்ள அறையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்த விஜயகுமார் வயது 43, முத்தியால்பேட்டை சித்ரகுமார் வயது 33, சென்னை சோழிங்கநல்லூரை சேர்ந்த சந்தானராஜ், ராஜஸ்தானை சேர்ந்த சுரேஷ் வயது 34 என்பதும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்து வீடு வாடகைக்கு எடுத்து அங்கு பதுக்கி வைத்து புதுவை முழுவதும் சப்ளை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு 4 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 58வது கம்பன் விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கம்பன் கழகத்தில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கம்பவாணர் அருணகிரியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி கம்பன் விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, ராமலிங்கம், கம்பன் கழக செயலர் சிவக்கொழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன் தலைமையேற்க கம்பன் விழா மலரை சட்டப்பேரவைத் தலைவர் வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் கம்பன் ஆய்வு நூலை உள்துறை அமைச்சர் வெளியிட கம்பன் கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசு வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் 2024-2025 கல்வி ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். இதில் பார்கவி சக்தி என்ற மாணவி 600க்கு 575 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், நிஷாந்தி என்ற மாணவி 560 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடமும், சுபாஷ் என்ற மாணவன் 543 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடமும் பிடித்தனர். மேலும் 6 மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றனர். பொதுத் தேர்வில் சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் பொன்னாடை போர்த்தியும், பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும், இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாணவர்களின் வெற்றிக்கும் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றதற்கும் உறுதுணையாக இருந்த பள்ளி முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டன. செஞ்சேனை பாசிசத்தை முறியடித்த 80ஆம் ஆண்டு விழா சிபிஎம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு செஞ்சேனை பாசிசத்தை முறியடித்த 80ஆம் ஆண்டு விழா சிபிஎம் சார்பில் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாசிசத்தை வீழ்த்திய சோவியத் செஞ்சேனை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் ஆண்டவருக்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் வணங்கும் கடவுள் இயேசு பிரானின் முதல் சேவகர் போப் ஆண்டவர் என்றும், ரோமின் பிஷப் மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் ஆவார் எனவும், அவர் உச்ச போப் ஆண்டவர் என்றும், இறையாண்மை போப் ஆண்டவர் என்றும் அறியப்படுகிறார் எனவும், இந்நிலையில் தற்போது புதிய போப் ஆண்டவராக அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரீவோஸ்ட் என்பவர் 267வது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், 71 நாடுகளை சேர்ந்த 133 கர்தினால்கள் பங்கேற்ற ரகசிய வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அமெரிக்காவில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் போப் இவர் எனவும், கடந்த கால போப் ஆண்டவர்களைப் போல உலக மனித அமைதிக்காக அவரின் பணி இருக்கும் என்றும், புதியதாக தேர்வு செய்யப்பட்ட போப் ஆண்டவரை பின்பற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சேதராப்பட்டில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தை 14,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்வதற்கான பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மூசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகத்துடன் கூடிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தை 14,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிக்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் மூசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, தேவா, சீனு, சதாசிவம், செல்வம், மதன், ஒப்பந்ததாரர் ராமையன் உட்பட முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை சட்டத்திற்கு புறம்பாக வெட்டிய வனத்துறை அமைச்சரை கண்டித்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வில்லியனூர் மாடவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராக செயல்படுவதாக கூறியும் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு 500, 400, 300 ஆண்டுகள் கடந்த மரங்களை வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி வருவதை கண்டித்து வில்லியனூர் மாட வீதியில் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி சாய்க்கும் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற பாதுகாப்பு இயக்க தலைவர் ஆறுமுகம், இளவரசன், சமூக மூத்த வன்னியர் சங்க தலைவர் அழகானந்தம், சமூக ஆர்வலர் முரளிதரன், பிஆர்டி பிரபு, கல்தாக்குப்பம் சரவணன் மற்றும் செம்படுகை நன்னீர் இயக்கம் ராமமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நேரு வீதியில் உள்ள இந்தியன் காஃபி ஹவுஸ் மேலாளரை கண்டித்து இந்தியன் காஃபி ஹவுஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதியில் இந்தியன் காஃபி ஹவுஸ் செயல்பட்டு வருகிறது. பழங்காலத்தில் இருந்து செயல்பட்டு வரும் இந்த இந்தியன் காஃபி ஹவுஸில் தற்போது மேலாளராக இளங்கோ உள்ளார். தற்போதைய இவரது நிர்வாகத்தின் கீழ் மேலும் 2 நிறுவனங்கள் உள்ளன. அவைகள் தற்போது நலிந்து தள்ளாடி வருவதாகவும், ஏற்கனவே நிர்வாக திறமையற்ற தற்போதைய மேலாளர் இளங்கோவால் இந்தியன் காஃபி ஹவுஸும் அதே நிலைக்கு தள்ளிவிட முயற்சி செய்வதாக கூறியும், இந்தியன் காஃபி ஹவுஸ் நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரியும், மேலாளர் இளங்கோவை கண்டித்தும் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இந்தியன் காஃபி ஹவுஸ் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை விடுதலை நகரில் உள்ள பிரதான சாலைக்கு யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலியார்பேட்டை விடுதலை நகரில் உள்ள பிரதான சாலைக்கு யூ வடிவ வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு 20,91,650 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சம்பத் எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் அபினாஷ் என்ற மாணவன் 600க்கு 571 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், மோனிஷா என்ற மாணவி 559 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடமும், ஜான்சி ராணி 558 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடமும் பிடித்தனர். பொதுத் தேர்வில் சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் பொன்னாடை போர்த்தியும், பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளியின் சேர்மன் குருராஜ் இனிப்புகள் வழங்கி வாழ்த்தினார். மேலும் மாணவர்களின் வெற்றிக்கும் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றதற்கும் உறுதுணையாக இருந்த பள்ளி முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி ரவிச்சந்திரன், குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்த ஆலோசனை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அரசு குடியிருப்புகளில் விடுபட்டு போன குடியிருப்புகளில் மறுசீரமைப்பு செய்தல், கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் D1, D2, D3, D4 ஆகிய 4 அரசு குடியிருப்புகளுக்கு செல்லும் வழிகளில் உள்ள சேதமடைந்துள்ள சிமெண்ட் ரோடுகளை புதியதாக அமைத்தல், கோவிந்தசாலை, ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளையும் சீரமைத்தல் மற்றும் புதுச்சேரி அரசு மூலம் வீடு கட்டுவதற்கான மானிய உதவித்தொகை வழங்குதல் போன்ற மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஆலோசனை மேற்கொண்டனர்.
வில்லியனூர் அருகே பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 13ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய 13ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி, பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கரகம் ஜோடித்து புறப்படுதலும், அதனைத் தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கூழ் படையலிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணி குழு, பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர், குபேரன் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.